வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில உங்களை புரிஞ்சிக்காம விட்டுட்டு போன ஒரு சில உறவுகள் கிட்ட போயிட்டு எது சரி எது தப்புன்னு புரிய வைக்கிறதுக்கு தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க. அங்க இருந்து கொஞ்சம் விலகி நின்று அவங்கள கடந்து போறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. இந்த வாழ்க்கை இப்படியெல்லாம் போயிடாதுங்க. கண்டிப்பா இந்த நிலைமை மாறும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. உங்களை விட்டு ஏதாவது ஒன்று போகுது அப்படின்னா போனது போகட்டும்னு தயவு செஞ்சு விட்டு தள்ளிட்டு அடுத்த வேலையை பாருங்க. ஏன்னா உங்களை விட்டு போன அந்த விஷயத்தை விட மிகச்சிறந்த ஒண்ணு உங்களுக்காக காத்திருக்கு. அதை அடையிறதுக்கு உங்களை நீங்க தயார்படுத்தி கொள்ளுங்க. அதுதான் உண்மை. ஸோ நீங்க உச்சத்தை தொடக்கூடிய அந்த நாள் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. ஸோ மனசு உடைஞ்சு போகாம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான நாள் கண்டிப்பா உங்களுக்கு வந்தே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க ஒட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நதியை பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற வழியில தன்னுடைய பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையும். உங்களை விட்டு ஒருத்தவங்க விலகுறாங்க அப்படின்னா விலகிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க. விலகிறவங்க விலகிட்டு போகட்டும், விரும்புறவங்களை ஏத்துக்கோங்க, விலகினவங்களை விட்டு தள்ளிட்டு அடுத்த வேலை பார்க்க போயிடுங்க. ஏண்டா இவங்க நம்மளை விட்டுட்டு போனாங்களே அப்படின்னு நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்காதீங்க. அதனால உங்களுக்கு ஆக போறது ஒண்ணுமே கிடையாதுங்க. சில பேரை நீங்க முக்கியம்னு நினைக்கிற வரைக்கும் தான் அவங்களால உங்களை காயப்படுத்த முடியும், கஷ்டப்படுத்த முடியும். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒன்றும் உங்களை முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும். சில பேரை கண்டுக்காம விட்டுட்டு வந்துகிட்டே இருங்க. உங்களை யாராலையும் காயப்படுத்த முடியாது. உங்க மன வலிகள் அத்தனையும் அப்படியே குறைஞ்சு போயிடும். நீ என்ன சொல்றது, அதை நான் என்ன கேட்கறது. ஸோ இது நல்ல விதமா நான் நல்லா பேசுறவங்க கிட்ட அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. ஸோ உங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்படியே நீங்க ஒதுங்கி வந்துடுறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. நம்மள புரியாத இடத்துல ஒன்னொன்னுக்கும் நம்ம விளக்கம் சொல்லி புரிய வைக்கிறத விட உங்களுடைய புரிதல் என்னவோ நீ அப்படியே புரிஞ்சுட்டு போ அப்படின்னு அந்த இடத்துல அவங்கள விட்டுட்டு தயவு செஞ்சு வந்துருங்க. உன் விருப்பப்படியே நீ செய்ப்பா. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்லாம் நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன் அப்படின்னு தயவு செஞ்சு அந்த இடத்துல இருந்து வந்துருங்க. மௌனமா போறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. தேவையில்லாம அந்த இடத்துல விதண்டாவாதம் பண்ணாத இருக்கிறது தான் உங்களுக்கு தேவையில்லாம தலைவலி ப்ரெஷர் இல்லாம இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க தவறான புரிதல் இருக்கும் இடத்துல நீங்க எத்தனை விளக்கம் கொடுத்தாலும் அது அத்தனையுமே அர்த்தமில்லாத ஒண்ணு அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க. நீங்க இழக்கிறது எதுவா இருந்தாலும் சரிங்க, உங்க கைவிட்டு போன எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, அது உங்களோடது கிடையவே கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு விஷயம் உங்களை விட்டு போகுது அப்படின்னா அது அத்தனையும் உங்களுக்கு, அதாவது உங்களை சுத்தி எந்தெந்த விஷயங்கள் பொய்யா இருக்கு அப்படிங்கிறத உங்களை உணர்த்துறதுக்காக தான், உங்களுக்கே அதை பத்தி உணர்த்துறதுக்காக தான் காலம் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்ககிட்ட இருந்து புடுங்குது. அதாவது கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுக்குது அப்படின்னா அது உங்களுக்கானது கிடையவே கிடையாது. எந்த ஒரு பொருள் மேலையும் எந்த ஒரு மனுஷங்க மேலையும் அளவுக்கு மீறி பாசத்தை வச்சுட்டு மறுபடியும் அவங்க நம்மளை விட்டு போனாலோ பிரிஞ்சாலோ வருத்தப்பட்டுட்டு தயவு செஞ்சு உட்கார்ந்துருக்காதீங்க. யார் உண்மை யார் போலி அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்காக காலம் நடத்தக்கூடிய ஒரு நாடகம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ ஒன்று விட்டுட்டு போகுது அப்படின்னா அதுக்காக தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, மறந்து போயிடாதீங்க. இங்க எதுவுமே இல்லாதவனுக்கு எது கிடைச்சாலும் அது அவனுக்கு அதிசயமா தெரியும். எல்லாமே இருக்கிறவனுக்கு எது கிடைச்சாலும் அது அவனுக்கு ரொம்ப 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 அலட்சியமா தான் தெரியுங்க. இங்க எப்பயுமே திருப்தியை விட ரொம்ப 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 மிகப்பெரிய செல்வம் வேற எதுவுமே கிடையாதுங்க. பொறுமையை விட மிகச்சிறந்த குணமும் நீங்க யாருக்குமே கிடையாதுங்க. ஸோ வாழ்க்கையில எதை எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு இருக்குது. எதுவா இருந்தாலும் சரிங்க, ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு நல்லது. இங்க ஆறுதலை அடுத்தவங்க கிட்ட என்னைக்குமே தேடாதீங்க. ஏன்னா உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் இது எதுவா இருந்தாலும் உங்களுக்கு தான் அது வலியும் வேதனையுமே தவிர
அடுத்தவங்களுக்கு அது வெறும் கதை. நீங்க சொல்ற வரைக்கும் அப்படியா இப்படியான்னு உங்களுக்குள்ள இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கா அப்படின்னு அதை ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டு உங்க பின்னாலேயே உங்களை பத்தி விமர்சனம் சொல்லக்கூடிய உலகம் இது. அதனால யாருக்கிட்டையும் தேவையில்லாம போய் ஆறுதல் அப்படிங்கிற பேர்ல உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி உங்க மனசை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க. ஸோ உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கோங்க. அதை விட மிக சிறந்த உங்களை விட வேற யாரும் உங்களுக்கு மிகச்சிறந்த நண்பனா இருக்க முடியாது. அதனால உங்க மனசை நீங்களே தேத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களை தள்ளி விடுறதுல மற்றவங்க ரொம்ப ரொம்ப வலிமையானவங்க அப்படின்னு நிரூபிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தள்ளி விட்ட உடனே எழுந்திருக்கிறதுல அதை விட வலிமையானவங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க ப்ரூவ் பண்ணியே ஆகணும். உங்களை தள்ளி விட்டவங்க முன்னால, உங்களை அலட்சியப்படுத்தினவங்க முன்னால, உங்களை விட்டுட்டு போனவங்களுக்கு முன்னால நீங்க மிகப்பெரிய விருட்சமா வளர்ந்து காட்டணும். அதுதான் வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.